ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு முபாரக் ஆட்டோ ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவிஎஸ் கிங் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோவுக்கு கிரவுன் ஆயில் சீல் எப்படி மாற்றுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் கிங்க்கு வந்து நம்ம க்ரௌனில் ஆயில் லீக் ஆகுது. அந்த க்ரௌன் ஆயில் சீல் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 22 சைஸு போல்ட்டு வந்து இந்த போல்ட்டு ஓப்பன் பண்ணணும். இந்த போல்ட்டு பேர் வந்து ஸ்டேக் ஐ போல்ட்டுங்குவாங்க. இந்த போல்ட் வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண பிறகு இது ஸ்டே நட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டே நட்டை இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ள ஒரு வாசர் வச்சுருப்பாங்க, 22 ஸ்ப்ரிங் வாசர். பேர் வந்து ஸ்ப்ரிங் வாசரு. இந்த வாசரையும் நட்டையும் கழட்டி எடுத்துகிட்டு இந்த ஸ்டே போல்ட் வந்து இப்போ தள்ளினீங்கன்னா வெளியே வந்துடும். இது வந்து அடி வாங்காமல் எடுக்கணும். எடுத்த பிறகு வந்து இதை வந்து எதுவும் அதை வந்து துப்பு ஏறிக்கான்னு செக் பண்ணணும். துப்பு ஏறிச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி தான் மாட்டணும். ஏன்னா இது வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கழட்டிட்டு மாட்டினாங்கன்னா ஸ்டே போல்ட்டு வந்து லாக் ஆகாது. இல்லைனா லாக் ஆகி உட்காந்துச்சுன்னா நாளைக்கு லேத்துக்கு போனீங்கன்னா தான் அப்புறம் லேத்துலேருந்து கழட்டுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இதை கழட்டிட்டு இங்கே கட்டைப்பின்னு இங்கே இருக்குது, கட்டைச்சட்டையும் காயின் லப்பரையும் செக் பண்ணி மாட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாட்டிங்கன்னாவே வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டே போல்ட்டை கழட்டிட்டு இந்த ஸ்டே போல்ட்டே கரெக்டாக கொடுத்துட்டு மர அடி வாங்கிடக்கூடாது. மர அடி வாங்காமல் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இறங்கிக்கும். இதுக்கு பேர் தான் வந்து யோக் ராடு. இந்த யோக் ராடில் வந்து 2 பூட் லப்பர் மாட்டிருப்பாங்க. இங்கிட்ட ஒரு பூட் லப்பர், அதே போல் வந்து கிரவுண்ட் சைடு ஒரு பூட் லப்பர் இருக்கும். நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு வந்து வீல் சைடு பூட் லப்பர் வந்து இப்படி கழட்டி ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். அதே போல் வந்து இந்த சைடு உள்ள ரப்பரையும் இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த வீலை வந்து வெளியே பிடிச்சி இழுத்து பிடிச்சோம்னா அந்த இது விட்ட பிறகு வெளியே வந்து அந்த யோக் ராடு வெளியே எடுத்த பிறகு ரெண்டு கட்டைப்பின் இருக்கும். இந்த சைடு 2 கட்டைப்பின், இந்த சைடு 2 கட்டைப்பின். அந்த 2 கட்டைப்பினையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கட்டைப்பின் எங்கிட்ட அடி வாங்கியிருந்தால் நம்ம மாற்றிக்கணும். அதே போல் வந்து இதுக்குள்ளே வந்து 2 காயின் லப்பர் வச்சுருப்பாங்க. அந்த 2 காயின் லப்பர் என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். யோக் எதுவும் அடி வாங்கியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். யோக்கில் வந்து லைட்டாக கிராக் இருந்தாலும் லைட்டாக அடி வாங்கியிருந்தாலும் மாற்றிடணும். யோக் மாற்றிக்கணும். உள்ளுக்குள்ள இருக்க காயின் லப்பர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு திருப்பி மாதிரி வச்சு குத்துனீங்கன்னா இந்த காயின் லப்பர் வெளியே வந்துடும். காயின் லப்பர் வெளியே எடுத்த பிறகு ஒரு செக்அப் பண்ணிக்கணும். செக்அப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா யோக்கில் எது அடி வாங்கியிருந்தால் உங்களுக்கு தெரியும். அதே போல் வந்து கிரவுண்ட் சைடும் வந்து அதே போல் கிரவுண்ட் சைடும் காயின் லப்பர் போட்டிருப்பாங்க. அந்த கிரவுண்ட் சைடு இருக்கிற காயின் லப்பரையும் வெளியே இப்படி திருப்பி விட்டு குத்தி வெளியே எடுத்துகிட்டு 2 சைடு வந்து யோக்கு நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு யோக்கு செக்அப் பண்ணணும். யோக்கு செக்அப் பண்ணிவிட்டு இந்த யோக்கை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 13 சைஸ் போல்ட் ஒன்று இருக்குது. இந்த 13 சைஸ் போல்ட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கிறது பரவல் லாக் அப்படிங்குவாங்க. அதில் 2 சைடு லாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை லைட்டாக சுற்றியில் வச்சு லைட்டாக திருப்பலி காடியால் குத்தி அதை வந்து லாக்கை நம்பி விட்டுட்டு அப்புறம் இந்த 13 சைஸ் போல்ட் ஓப்பன் பண்ணி எடுத்து இந்த யோக்கை வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி தான் இந்த பரவல் லாக்கை வந்து தட்டி ஓப்பன் பண்ணி விட்டு இதுக்கு பேர் வந்து யோக்கு கீன்னு பேர். இது வந்து ஃபுல் அசம்பிள் பண்ணதே நாங்கள் தான். இந்த அசம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக உங்களுக்கு யோக்கு கழட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். யோக்குள்ள இந்த கீயை மாதிரி உள்ளே விட்டுட்டு 13 சைஸு டீ பிட்டோ ஒன்று, டீ ராடோ டீ பிட்டோ ஏதோ ஒன்று உள்ளே விட்டு 13 சைஸ் உள்ளே விட்டு லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா லைட்டாக அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆயிரும். அப்படியே கழட்டின உடனே 13 சைஸ் போல்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதுதான் யோக் லாக் போல்ட் இது பேர். இதை கழட்டின பிறகு இந்த யோக்கை வந்து லைட்டாக அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ நம்ம மாற்ற போகிறது இந்த ஆயில் சீலை தான் மாற்ற போகிறோம். இந்த ஆயில் சீல் போயிடுச்சுன்னா யோக் வழியில் வந்து ஆயில் லீக் வரும். இதான் வந்து கிரோன் யோக்கு அப்படிங்குவாங்க. யோக் ஆயில் சீலுங்குவாங்க. இந்த ஆயில் சீலை மட்டும் கழட்டி மாற்றிட்டோம்னா இந்த இடத்துல வந்து 100% வந்து ஆயில் லீக்கு வராது.
இப்படி நல்லா தொடச்சி விட்டு அந்த ஆயில் சீலுக்குள்ளே வந்து லைட்டாக ஒரு திருப்பி இப்படி கொடுத்து லைட்டாக இப்படி நம்பினீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி வந்துடும், வெளியே வந்துடும். இதுதான் ஆயில் சீல். இப்போ இந்த ஆயில் சீலை தான் நம்ம மாற்ற போகிறோம். இந்த ஆயில் சீல் போயிடுச்சு, அதனால் இப்போ மாற்ற போகிறோம் நம்ம. இதுதான் டிவிஎஸ் கிங் வந்து கிரவுன் யோக் ஆயில் சீல். இது வந்து ஒரிஜினாலிட்டியாக என்றைக்குமே எந்த ஒரு பொருள் மாற்றினாலும் ஒரிஜினாலிட்டியாக மாற்றினோம்னா கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதனால் இந்த ஒரிஜினல் வாங்கி ரெண்டு ஆயில் சீல் இருக்கும். ரெண்டு ஆயில் சீலில் வந்து நம்ம இப்போ இந்த சைடு வந்து ஒரு ஆயில் சீலை மாற்ற போகிறோம். ஒரு ஆயில் சீல் வந்து அந்த கைக்கு ரைட் சைடு கைக்கு மாற்றுறதுக்கு இந்த ஆயில் சீல். இந்த ஆயில் சீல் வந்து லெஃப்ட் மாற்றுறதுக்கு. ரெண்டுலேயும் வித்தியாசம் எதுவும் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டு ஆயில் சீல் வரும். ரெண்டு ஆயில் சீலில் ஒரு ஆயில் சீலை வச்சு இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போய் உட்காந்துரும். உட்காந்த பிறகு அப்படியே யோக்கை வச்சு அந்த நம்ம கழட்டின யோக்கு உள்ளுக்குள்ளே வச்சு லைட்டாக அந்த ஆயில் சீலை வச்சு லைட்டாக இப்படி தட்டி விட்டோம்னா கரெக்டாக போய் உட்காரும். கரெக்டாக உட்காந்தோம்னா அந்த மட்டத்தில் உட்காந்துருக்கா இல்லைன்னு செக்அப் பண்ணிக்கணும். செக்அப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அடிக்கணும் ஆயில் சீல். இதான் வந்து வண்டிக்குள்ளே இருக்க உள்ளுக்குள்ளே யோக்குள்ளே இருந்த பரவல். இதுக்கு பேர் தான் பரவல்ங்குவாங்க. இதுக்கு வந்து 2 லாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டு செட் லாக்கு. இது சென்டராக வந்து 13 சைஸ் போல்டு உட்காந்த பிறகு ரெண்டு லாக் வச்சு லாக் பண்ணி விட்டுருணும். ஃபஸ்ட்டு இந்த பரவல் லாக்கை வந்து இந்த யோக்கை வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணிவிட்டு யோக்குள்ளே வந்து கரெக்டாக அந்த பரவல் லாக்கை உட்கார வைக்கணும். இந்த மாதிரி உட்கார வைக்கணும். உட்கார வச்ச பிறகு அந்த யோக்கை கொண்டு போய் இருக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சிடணும். அப்புறம் 13 சைஸ் போல்ட் ஒன்று வரும். 13 சைஸ் போல்ட் ஒன்று வரும். இந்த மாதிரி போல்ட்டு. அந்த போல்ட்டை வந்து கரெக்டாக வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணி விடணும். கிரவுண்ட் இன்ஜின் யோக்கை பொறுத்தளவுக்கு 2 யோக்கு வரும். ஒரு சைடு வந்து மீடியம் வரும், ஒரு சைடு பிக் சைஸ் வரும். வீலுக்கு வர்ற யோக்கு வந்து 2 யோக்குமே ஸ்மால் தான். இதுக்கு இன்ஜினில் வர்றது யோக்கு இப்போ நம்ம கழட்டின யோக்கு வந்து பேர் வந்து மீடியம் யோக்கு அப்படிங்குவாங்க. ரைட் சைடு வர்றது பிக் சைஸ் யோக்கு. அப்புறம் வீலில் வர்றது வந்து இந்த மாதிரி வீலில் வர்ற யோக்கு வந்து ஸ்மால் யோக். மொத்தம் ஒரு ஆட்டோக்கு மொத்தம் 3 சைஸ் யோக்கு வரும். பிக்கு, மீடியம், ஸ்மால். பிக் சைஸ் யோக்கு வந்து ரைட் சைடு மாட்டணும், மீடியம் சைஸ் வந்து லெஃப்ட் சைடு மாட்டணும். 2 சைடு வீலுக்கு வர்ற யோக்கு வந்து ஸ்மால் யோக். யோக்குள்ளே வந்து யோக்கு இந்த மாதிரி உட்கார வச்ச பிறகு நம்ம கை டைட்டு தான் வச்சுருக்கோம். 15 சைஸ் போல்ட்டு. அது நல்லா ஸ்ட்ராங்காக டைட் வைக்கணும். அப்படின்னா இந்த யோக்கு கீயை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து அதுக்குள்ளே வந்து 13 சைஸ் டீஸ் பண்ண உள்ளே கொடுத்து இப்படி இந்த யோக் கீயை மட்டும் அந்த டீஸ் பண்ண பிடிச்சிட்டு யோக் கையை இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைட் கிடைக்கும் யோகுக்கு. அவ்வளோதான், ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த 2 சைடு இருக்க பரவலை வந்து லாக் பண்ணி விட்டுறணும். லாக் பண்ணி விட்டோம்னா இப்படி தான் வந்து யோக்கை கழட்டிட்டு யோக்கை மாட்டுறது. இப்போ பறவைக்குள்ளே யோக்குள்ளே இருக்க பறவலை வந்து நம்ம பறவை லாக்கை வந்து லாக் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன திருப்பலி இந்த மாதிரி கையில் கொடுத்துட்டு திருப்பலி வச்சு லைட்டை இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா அது போய் லாக் ஆயிரும். இந்த மாதிரி ஆப்போசிட் 2 லாக் இருக்கும். உங்களுக்கு வெளியவே காமிச்சேன் நான். அந்த மாதிரி லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்து லாக் பண்ணி விடணும். ஏன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து 13 சைஸ் போல்ட் லூஸ் ஆனாலும் இந்த லாக் வந்து உங்களுக்கு விடாது அந்த போல்ட்டை. இதுக்கு பேர் தான் கட்டை பின். இந்த கட்டை பின்னை வந்து 2 சைடு இருக்க பின்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து நல்லா தொடச்சி விட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அடி வாங்கியிருந்தால் அதை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அது இந்த மாதிரி வந்து தொடச்சி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இங்கே எதுவும் அடிக்கடி தாரகராக வாங்கியிருக்கா, அடி வாங்கியிருக்கா அப்படின்னு. இது நல்லா தான் இருக்குது. இது நல்லதாக இருக்குது. அதே போல் வந்து இன்னொரு சைடு இருக்கும், அதுலேயும் 2 பின் இருக்கும். அந்த பின்னையும் எடுத்து நமக்கு இந்த மாதிரி தொடச்சி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வாரம் லைட்டாக அடி வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடி வாங்கியிருந்தால் மாற்றிக்கணும். இல்லைனா நம்ம வண்டி ஓட்டும்போது கடக்குன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வர்றது காரணம் இந்த யோக்கு பின்னு கட்டை பின்னு போயிட்டு அந்த மாதிரி சவுண்டு வரும். அதனால் இதை கழட்டிட்டு கண்டிப்பாக மாற்றிக்கணும்.
நல்ல இருக்கு. இந்த சென்டர் பின்னை வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஏதாவது ஒரு ரவுண்டாக ஒன்று கரெக்டாக அந்த பின்னுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த யோக்கு ராடை வந்து கையில் லைட்டை தூக்கி பிடிச்சிட்டு இது 2 கட்டை இப்படி சுற்றிலாம் கட்டினோம்னா வெளியே வந்துடும். இந்த மாதிரி பின்னு உள்ள இருக்க பின்னை சென்டர் பின்னை எடுத்துட்டோம்னா அந்த சென்டர் பின்னில் வந்து தாரை வாங்கியிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். தாரைன்னா லைட்டாக அடி வாங்கியிருக்கான்னு. இந்த மாதிரி அடி வாங்கினாலும் அடுத்த பின்னு உட்காரும்போது வந்து மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சேக் ஆகும். சேக் ஆச்சுனாலும் அடுத்த பின்னையும் போட்டுரும். அதனால் கட்டை செட்டு அப்படின்னு சொல்லி வாங்கினதே செட்டோட 2 வரும். இந்த சென்டர் பின்னு வரும், 2 செட் கட்டை வரும். அது 2 கட்டையும் ஒரு பின்னும் சேர்ந்து தான் கட்டை பின்னுங்குவாங்க. அதை வாங்கிட்டு வந்து செட்டை அப்படி ஃபுல் செட்டை இதை பழத்தை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக புதுசாக மாற்றிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். 2 தட்டில் முடிச்சுக்கண்ணே. புது பின் இப்படி உட்கார வச்சு லைட் இந்த மாதிரி 2 தடவை தட்டினோம்னா போய் உட்காந்துரும் அந்த இடத்துல. கிரீஸ் இந்த மாதிரி உள்ளே திணிச்சு இதுக்கு 2 காயின் லப்பர் வரும். 2 காயின் லப்பர் உள்ளுக்குள்ளே வச்சு விட்டு கிரீஸை ஃபுல்லாக பேக் பண்ணி விட்டுணும். இந்த யோக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வீல் சைடு வச்ச பிறகு அதே போல் வந்து கிரவுண்ட் சைடும் வைக்கணும். லைட்டாக இந்த மாதிரி கிரீஸ் திணிச்சு விட்டு 2 காயின் லப்பர் வரும். 2 காயின் லப்பரை எடுத்து கரெக்டாக உள்ளே அதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரீஸை இந்த குடம் ஃபுல்லாக, அதாவது அந்த யோக்கு ஃபுல்லாக கிரீஸை வச்சு விட்டுருணும். அந்த மாதிரி வீல் யோக்குக்கும் இன்ஜின் கிரோனி யோக்குக்கும் நம்ம கிரீஸிங் காயின் லப்பரை வச்ச பிறகு கட்டைப்பின்னு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பூட் லப்பரில் ஆயில் கிரீஸ் கொஞ்சம் வந்து நம்ம ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ண பிறகு கட்டைப்பின்னை கொண்டு வந்து இந்த மாதிரி அதோட இடத்துல வந்து அதை வந்து சீட்டிங் பண்ணி விடணும். இந்த மாதிரி சீட்டிங் பண்ணிவிட்டு இந்த கட்டைப்பின் வந்து இந்த மாதிரி ரொட்டேட்டர் ஆகுதான்னு செக்அப் பண்ணிக்கணும். ஒரு செக்அப் இந்த மாதிரி ரொட்டேட்டர் ஆகுதான்னு. ரொட்டேட்டர் ஆனால் தான் உழுக்க உட்காந்து கரெக்டாக அந்த வீல் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட்டர் ஆகும். ரொட்டேட்டர் ஆகாமல் மாட்டிட்டோம்னா யோக்கு அடி வாங்கிடும். அதே போல் வந்து இன்னொரு சைடு இருக்குது, அந்த பின்னையும் கொண்டு வந்து அதோட இடத்துல அதையும் உட்கார வச்சுட்டு அது ரொட்டேட்டர் ஆதா இல்லையான்னு செக்அப் பண்ணி பார்க்கணும். இப்படி லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரொட்டேட்டர் ஆகுதான்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் சைடு இருக்க யோக்கை வந்து அந்த கட்டைப்பின்னை கரெக்டாக கொண்டு போய் அதோட இடத்துல நம்ம அதை வந்து சீட்டிங் பண்ணி விடணும். இந்த மாதிரி சீட்டிங் ஆகி உட்காந்த பிறகு இந்த வீல் சைடு மாட்டும்போது வந்து லைட்டாக வீலை இழுத்துட்டு அந்த வீல்கிட்ட இருக்க யோக்கை வந்து யோக்கு ராடை வந்து கரெக்டாக அந்த கட்டைப்பின்னை உட்கார விட்டு ரைட்டை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பின் உட்கார்ற இடம். அந்த இடத்த வந்து கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக பின்னை கேட்ச் பண்ணி விட்டோம்னா அதில் போய் உட்காந்துருக்கும். இதுக்கு பேர் தான் யோக்கு ஸ்டே போல்ட்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் யோக்கு ஸ்டே போல்ட்டு. கீழே கொண்டு இதுக்கு பேர் தான் யோக்கு ஸ்டே போல்ட்டு. இதை கழட்டிட்டு நல்லா தொடச்சி லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணி தான் மாட்டணும். மாட்டினீங்கன்னா தான் ஃப்ரீனஸாக கிடைக்கும். உங்களுக்கு துப்பு ஏறாது, உள்ளுக்குள்ள வந்து துரும்பு ஏறாது. இந்த ஸ்டே போல்ட்டை கொண்டு போய் கரெக்டாக ஸ்டே கை உட்கார வச்ச உடனே அந்த ஸ்டே காதைக்கு அதுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக உட்கார வச்சு ஸ்டே போல்ட்டை இப்படி தட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டே போல்ட் வந்து அதோட இடத்துல வந்துடும். அவ்வளோதான். 17 இது 22 சிசி ஸ்ப்ரிங் வாசர் முதல்ல உட்கார வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து 22 சிசி போல்ட் வந்து கரெக்டாக அதோட நட்லேயே வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் வச்சுக்கணும்.
இந்த மாதிரி ஃபுல் டைட் வச்சு விட்ருணும். இது ஸ்டேக் கை போல்ட் வந்து ஃபுல் டைட் வச்சு விட்ருணும். இந்த மாதிரி யோக்கு ஸ்டேபிள் டைட் வச்ச பிறகு யோக்கு பூட்டை வந்து யோக்கு பூட்டு அந்த யோக்குலேயே வந்து பூட்டில் பிறகு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்றணும். இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி விடணும். 2 சைடுமே ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது போய் உட்காந்துரும். இப்படி தான் டிவிஎஸ் கிங்க்கு வந்து கிரோன் ஆயில் சீல் அடிக்கிறது பற்றி நம்ம பார்த்துருக்கோம். கிரோன் ஆயில் சீல் அடிக்கிறத பற்றி இப்படி தான் டிவிஎஸ் கிங் வண்டிக்கு வந்து கிரோனுக்கு ஆயில் சீல் இப்படி தான் அடித்து மாட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.